மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். 9 மாதங்களை கிருபையாய் கடந்து இந்த 10வது மாதத்திலே நாம் இருப்பது அவருடைய மகா பெரிய கிருபை. அவருடைய கிருபையை ஒரு நாள் நாம் மறந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அதை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து அது பலிக்கும்படி செய்து நம்மை அற்புதமாக ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருப்பார் என்று சொல்லி நம்புகிறவர்கள் இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். என்னம்மா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது என்று சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். முதல்ல நமக்கு வாக்கு தத்தமா என்னன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். வாக்கு தத்தனா என்னதுங்க? ஸ்தோத்திரம். வாக்கு தத்தனா என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஸ்தோத்திரம் அதை விடாமல் பற்றி கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில பலிக்க செய்வதற்கு முயற்சி பண்ணுவோம். தெரியாததுனால அதை பத்தி ஸ்தோத்திரம் அதோட வேல்யூ நமக்கு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால முதலாவது உங்களுக்கு வாக்கு தத்தம்னா என்னன்னு சொல்ல போறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்கு தத்தம்னா இங்கிலீஷ்ல ப்ராமிஸ். ப்ராமிஸ்னா என்னது உங்களுக்கு தெரியும்? ப்ராமிஸ்னா என்னது? சத்தியமா நான் எடுவேலமா அப்படின்றாங்கல்ல, அதான் ப்ராமிஸ். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா சத்தியம், அப்பா சத்தியம். ஆமேன். என் மேலேயே கூட சத்தியம் போட்டுக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பொய் சத்தியமா தான் ஆயிடும். போடுற ஆளு காலி. ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சத்தியம் என்பது ப்ராமிஸ். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ப்ராமிஸ் இருக்குதா இல்லையா என்றது ஒரு எவிடன்ஸ். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை எடுப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் நோவா பேழையிலிருந்து வெளியே வரார். ஸ்தோத்திரம். நோவா என்ன பண்றாரு? பேழையிலிருந்து வெளியே வராரு. 40 நாள் மழைக்கு அப்புறம் வந்தாரா? ஸ்தோத்திரம். வந்தாரா? தெரியலங்க. நோவாவை தான் போய் கேட்கணும். ஸ்தோத்திரம். எங்களுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். 40 நாள் மழை பெய்தது. அரரத்து மலை மேல பேழை நின்றது. 40 நாள் ஜலம் வடிந்து அப்புறம் நோவாவும் அவருடைய குடும்பமும் அரரத்து மலையில வெளியே வந்தாங்க இல்லையா? வந்த உடனே நோவா செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை, பேழையிலிருந்து வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலை 8வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். அப்பொழுது நோவா பாத்தீங்களா, கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகள் சிலவற்றையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டான். ஸ்தோத்திரம். மலையிலிருந்து வெளியே வந்தவன் ஸ்தோத்திரம் என்ன பண்றான்? ஸ்தோத்திரம் பலி செலுத்துகிறான். பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான். இப்ப அடுத்த வசனத்துல ஸ்தோத்திரம் சுகந்த வாசனையாக கர்த்தர் முகந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்ம ஆராதிச்சோமா அது கூட பலி. இந்த பலியை கர்த்தர் நுகருவாரானால், நீங்க செலுத்தின ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பாரானால் உங்களோடும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கொடுப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க எத்தனை பேருடைய ஆராதனை கர்த்தர் நுகர்ந்தார்னு தெரியல. சுகந்த வாசனையாக ஸ்தோத்திரம். மிருகம் ஸ்தோத்திரம் பறவைலாம் எச்ச என்ன வாசனை வரும்? நாத்தம், தீஞ்ச வாசனை அடிக்கும். ஆமேன். ஆனா அந்த பலி ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சான்? சுகந்த வாசனை, சாம்பிராணி போடுற வாசனை மாதிரி இருந்துச்சான். ஸ்தோத்திரம். எந்த பலி ஆண்டவருக்கு பிரியமாய் அங்கீகரிக்கும்படி மாறுகிறதோ அந்த பலி நிமித்தமாய் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவார், பிராமிஸ் பண்ணுவார், வாக்கு தத்தங்களை கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நோவா செலுத்தின பலி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தபடினாலே அந்த பலியை நுகர்ந்தார். நுகர்ந்து விட்டு ஒரு பிராமிஸ் பண்றார். அவங்க எதுவும் கேட்கல, பலி மட்டும் தான் செலுத்தினான். அவர் அந்த வாசனை நுகர்ந்துட்டு தொடர்ந்து அவர் பேசுறார். அப்பொழுது அவர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை,
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே 9:11 அதோட தொடர்ச்சி தான் அது. 9:11 ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரு? இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. மழையினால ஒரு முறை அழிச்சிட்டேன், இனிமேல் மழையினால பூமி என்ன பண்ண மாட்டேன், நானு அழிக்க மாட்டேன் என்று சொல்லி உங்களோட நான் பிராமிஸ் பண்றேன். சத்தியமா இனிமேல் பூமியை மழையினால அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன், சத்தியம் பண்ணுகிறேன். இதற்கு அடையாளம் அடுத்த வசனத்துல ஸ்தோத்திரம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்க சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கொன்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வசனம், நான் பூமியின் மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். எத்தனை பேர் புரிஞ்சுது? இனிமேல் மழையினால நான் அழிக்க மாட்டேன்னு பிராமிஸ் பண்றாரு. அதுக்கு ஒரு அடையாளத்தை போடுறாரு. அதுக்கு பேர் தான் ரெயின்போ. என்னது? வானவில். நம்மால அர்ஜுன வில்ல வளைச்சிட்டானுவோம். ஸ்தோத்திரம். எந்த அர்ஜுனெல்லாம் வளைக்கல. ஸ்தோத்திரம். வளைச்சது யாரு? தேவனாகிய கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. எதற்காக வானவில்ல வச்சார்? ரெயின்போ. ரெயின்போ இல்லைன்னா கலர்ஸே இல்லை. அந்த ரெயின்போல இருக்கிற கலரை வச்சுதான் ஸ்தோத்திரம் எல்லா கலரும் வருது. ஸ்தோத்திரம். அந்த ரெயின்போ முக்கியமானது. ஏன் வச்சார் அந்த ரெயின்போவை? அழகப்பர் சொல்றாரு பாருங்க, மழை அதிகமா பெஞ்சுதான் நீங்க பயந்துடாதீங்க, உடனே அந்த ரெயின்போ வரும். அப்படி என்ன அர்த்தம்? நான் அப்போ நோவம் வந்துட்டு செஞ்ச உடன்படிக்கைய நினைவு கூறுறோம்பா, மழையினால என்ன பண்ண மாட்டேன் கண்டிப்பா. அது வரதா புயலா இருக்கட்டும், என்ன புயலா இருக்கட்டும், உங்களை என்ன பண்ண மாட்டேன், நானு அழிக்க மாட்டேன் என்பதை உங்களுக்கு காட்டும்படியாக வானவில். எப்ப வரும் வானவில்? ரெயின்போ எப்ப வரும்? நல்ல மழை பெய்யும் போது. ஆமா. ஏன் வருது? இவர் வாசிங்க அந்த வசனம். நான் பூமியை மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். ஆமீன். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா இந்த மழையினால எந்த சேதமும் பூமிக்கு வராது. ஒரு ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் நடந்துங்கதா? எப்ப நடந்தது? எப்ப பேசுனது? ஸ்தோத்திரம். 2000 ஸ்தோத்திரம். 4000 வருஷம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிமு 1000 நடக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. கிமு 1000 தான் ஸ்தோத்திரம் 600ஆம் வருஷம் மழை வந்துச்சு. நோவாவுக்கு 600 வயசு ஆகும்போது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த மழை ஸ்தோத்திரம் பெய்ந்து முடிஞ்ச பிற்பாடு அவன் பலி செலுத்தினதை கர்த்தர் நுகர்ந்து ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதா? வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா இருக்குமா இருக்காது? அது ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாரு. ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் சொல்றாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன். பாடுங்களேன். ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன்
ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன். ஹல்லேலூயா. நோவாவோடு ப்ராமிஸ் பண்ண அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து இந்த வசனத்தை சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் சமாதானத்தை இழந்து வேதனையோடு சுகத்தை இழந்து தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்துதான் சொல்றாரு, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸ்தோத்திரம். நீ சமாதானத்தோடு கூட போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான மகளை பார்த்து சொன்னார். யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. கையை தட்டுங்கள் ஐயாவுக்காக. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து தான் சொல்லினுங்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லிங்கிறான்னு சொல்லிங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. மகள் என்பது சபையை குறிக்கிறது. ஸ்திரீ என்பது மணவாட்டி. சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மகள் ஸ்திரீன்னு எங்க வருதோ அது சபைக்கு சொந்தம், சபைன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா மணவாட்டிக்கு பேரு சபை. ஸ்தோத்திரம். மகளே ஸ்திரீ எப்படி வந்தாலும் அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? சபையை பார்த்து சொல்றாரு. சபையை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போய் உன் வேதனை நீங்கி. ஆமா 8ல ஸ்தோத்திரம். லூக்கா 8:48 இந்த வசனம் வருது. மத்தேயு 9வது அதிகாரத்துல இந்த வசனம் வருது. ஸ்தோத்திரம். வாசிங்களா. லூக்கா 8:48 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சமாதானத்தோடு போன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அதே மத்தேயு 9லயும் வருது. வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 2 புஸ்தகத்திலையும் முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, மகளே திடன் கொள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மகளே திடன் கொள் என்று சொல்லுகிறார். லூக்கா ஸ்தோத்திரம் 8:48 சத்தமா மறுபடியும் ஒருத்தர் வாசிங்களேன். ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். வாசிங்க. லூக்கா 8:48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட போ என்றார். ஸ்தோத்திரம். 3 ஸ்தோத்திரம். 4 சுவிசேஷத்துல 3 சுவிசேஷத்துல 3 அதை மத்தேயு எழுதுறாரு, மார்க் எழுதுறாரு, லூக்கா எழுதுறாரு. இந்த 3 பேருடைய காரியத்தையும் நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தாதான் ஸ்தோத்திரம் உண்மையானது என்னன்னு தெரியும். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் முஸ்லிம் சகோதரர்கள் பைபிளை ஏத்துக்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் இந்த 2 சுவிசேஷத்துல இருக்கிற முரண்பாடான காரியங்கள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம், தாவீது சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகோபோயாமை பெற்றான்னு சொல்லி ஸ்தோத்திரம் தாவீது வழியில சாலமோன் மூலமாய் யோசேப்பு இந்த உலகத்துல வந்தார்னு எழுதியிருப்பாரு. ஆனா லூக்கா 3வது அதிகாரத்துல சாலமோன் கிடையாது, தாவீதுடைய பையன் தானியேல் மூலமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார்னு லூக்கா எழுதுறாரு. இத கேள்வி கேட்கறான் அவன். ஸ்தோத்திரம். எது கரெக்ட்? எது கரெக்ட்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் சீன்லயே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா தானியேலை குறித்து எங்குமே எழுதவே இல்லை. ஸ்தோத்திரம். சாலமோனை குறித்து தான் அதிகமா எழுதிருக்குது. அதனால ஸ்தோத்திரம் லூக்கா எப்படி எழுதினார்னு தெரியல. கரெக்டான சம்பவம் மத்தேயுல இருக்கிறது தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம இந்த காரியத்தை ஸ்தோத்திரம் நான் 3 புஸ்தகத்திலையும் செக் பண்ணும்போது மத்தேயும் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை எழுதுறாரு. என்னன்னா திடன் கொள். ஸ்தோத்திரம். லூக்காவும் எழுதுறாரு. ஆனா மார்க் திடன் கொள் என்ற அந்த வார்த்தையை எழுதல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
திடன் கொல்னா பி கேர்ஃபுல்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பயந்து போய், ஒரு மாதிரி சோர்ந்து போய், இல்ல வேதனையில சமாதானத்தை இழந்து இருக்கிற ஒரு அருமையான சபையை பார்த்து ஆண்டவர் சொல்ற, முதலாவது நீ ஸ்ட்ராங்காவு. ஸ்தோத்திரம். தைரியமா இருக்கின்ற. ஸ்தோத்திரம். ஒன்னும் என்ன ஆயிடாது, என்ன அறியாம ஒன்னும் உனக்கு நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அறியாம ஒன்னும் உனக்கு நடக்காது. முதல்ல தைரியமா இருன்றாரு. திடன் கொல் என்று சொல்லுகிறார். பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற, பயந்து போய் வந்திருக்கிற, சமாதானத்தை இழந்து வந்திருக்கிற, வேதனையில வந்திருக்கிற, சுகத்தை இழந்து வந்திருக்கிற, வேற எதையோ இழந்து வந்திருக்கிற, பணத்தை இழந்து வந்திருக்கிற, அந்தஸ்தை இழந்து வந்திருக்கிற, எதை இழந்து வந்திருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே திடன் கொல். கையை தட்டி ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. தைரியமாயிரு, என்னால் அன்றி ஒரு காரியமும் நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு நீ சோர்ந்து போகணும்? எதுக்கு நீ தைரியத்தை இழந்து இருக்கணும்? ஸ்தோத்திரம். அதனால நீ திடனாயிரு, திடன் கொல் என்று சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து கூட ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். முதல்ல ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது, முதல்ல ஒரு மனுஷனோடு ஆண்டவர் பேசும்போது சொல்ற வார்த்தை, அவங்கள பார்த்தவனே தெரியுது இவங்க என்ன ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க, நடுக்கத்தோடு இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. அதனால முதலாவது இவங்களுக்கு தேவை திடன், தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் தான் நம் ஆராதிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு அவர் நம் நடுவே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல, தைரியத்தை இழந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்தோத்திரம். அவர் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். ஸ்தோத்திரம். எப்ப தைரியம் போயிடும் தெரியுமா? ஸ்தோத்திரம். வேதனை வரும்போது. எப்ப தைரியம் போயிடும்? வேதனை வரும்போது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுகவீனம் வரும்போது. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, வியாதியில சாகிறவங்களை விட வியாதி இருக்குதுன்னு கேள்விப்பட்டு செத்தவங்க அதிகமா. புரியுதா இல்லையா? அப்படியே பாத்துக்கிறீங்க. புரிஞ்ச கையை தட்டிருப்பீங்களே. ஸ்தோத்திரம். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? வியாதியில செத்தவங்களை விட, எம்மா உனக்கு வியாதிக்குதுன்னு சொன்னவனே போன கேஸ் நிறையமா. ஸ்தோத்திரம். கையை தட்ட மாட்டீங்களே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சுகவீனமாய் இருக்கிறவர்கள் தைரியத்தை இழந்து விடுகிறார்கள். பயம் வந்துடுது. ஸ்தோத்திரம். எப்ப சாவன் தெரியலையே. ஸ்தோத்திரம். அப்படின்னு கொஞ்சம் தலைவலி வந்தா, கொஞ்சம் ஜுரம் வந்தா, கொஞ்சம் வயிற்று வலி வந்தா, ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தைரியத்தை இழந்து போவதனால தான் உடனே என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒருவேளை தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருந்தால், ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே திடன் கொள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திடன் கொள், தைரியமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம். சுகவீனத்தினால தைரியம், பயம் வந்துடும். சுகவீனம் இருந்துச்சுதான். முதலாவது சொன்ன வேதனை, அடுத்தது சுகவீனம், மூணாவது சமாதான கேடு. சமாதானம் இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு தைரியம் இருக்காது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வியாதி வந்தவர்கள், ஸ்தோத்திரம், சங்கீதம் 5 கடைசி வசனத்தை யூஸ் பண்ணவே முடியாது. ஆமென். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதின்னு கேள்விப்பட்டவங்க தூங்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது. ஸ்தோத்திரம். 19 வயசுல ஸ்தோத்திரம், மருந்தே இல்லாத ஒரு வியாதி. ஸ்தோத்திரம். எனக்கு எப்ப இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாரோ, ஸ்தோத்திரம், அவர் சொன்ன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நான் தூங்கினதே இல்லை. தூக்கமே வராது. எப்படி தூங்க முடியும்? நீங்க நல்லா படுத்து தூங்குறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. வியாதிக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது? தூங்கவே முடியாது. அதுக்குரிய மருந்து மாத்திரை போட்டாதான் ஓரளவு தூக்கம் வரும். அப்ப கூட எந்த நேரத்துல ஸ்தோத்திரம் திடீர்னு விழிப்பு வந்துடும். பயம். ஏன்னா தூங்கணும் அப்படியே செத்துற போறேன்ட்டு. ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பயம். தூங்கணும் அப்படியே தூக்கத்திலே நிறைய போயிட்டு இல்ல, அது மாதிரி போயிட போகுதுன்னு. ஸ்தோத்திரம். நான் தூங்கந்தே இல்லை. ஸ்தோத்திரம். நைட்டெல்லாம் கொட்ட உட்காந்து இருப்பேன். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சமாதானமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய வேண்டுமானால், ஸ்தோத்திரம், உனக்கு சுகம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு வேதனை இருக்கக்கூடாது. எந்த வேதனையும் எந்த சுகவீனமும் உனக்கு இல்லை என்றால் உனக்கு நிச்சயமாய் சமாதானம் கிரிய செய்யும். இல்லைன்னா முடியாது. ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம். அப்போ தூங்காமையே, ஸ்தோத்திரம், நைட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்திருப்போம் அப்படின்னா, இப்ப போற இடத்தெல்லாம் ஊழியத்துல தூங்கியே கெடுக்குது. ஸ்தோத்திரம்.
போடுற கொரட்டை ஒரு முறை சிங்கப்பூர் போயிருந்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ வரல, ஸ்தோத்திரம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 2018 நினைக்கிறேன், 19 சிங்கப்பூர் போயிருந்தோம். டார்மெட்ரி ரூமு, ஸ்தோத்திரம். தனியாக ரூம் போடுவோம். அங்கே ரூம் கிடைக்காதனால ஸ்தோத்திரம் லிட்டில் இந்தியாவில் டார்மெட்ரி ரூம், அதாவது ஒரு 20-30 பேர் சேர்ந்து தங்குற மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அதில் நாங்கள் 8 பேர், ஸ்தோத்திரம். மீதி 12 பேர் வெளிநாட்டு ஆள்லாம் இருக்கிறோம் சிங்கப்பூரில். அது ஒரு கட்டில், இன்னொரு கட்டில் மேலே அப்படி இருக்கும். மேலே ஏறி படுக்கணும், இல்லைன்னா கீழே, ஸ்தோத்திரம். அப்படி இருக்கு. 2 கட்டலாக போட்டு வச்சிருப்பான். 20 பேர் படுக்கிற மாதிரி போட்டு வச்சிருப்பான். நான் கீழே, ஸ்தோத்திரம். வேலை சொல்லுங்க, அல்லேலூயா. மேலே வேற நாட்டாளு, ஸ்தோத்திரம். பக்கத்து கட்டில், ஸ்தோத்திரம். கீழே நம்ம ஆளு, மேலே வேற ஆளு. அது மாதிரி இருக்குது, ஸ்தோத்திரம். இந்த சைடு சென்டரா நான் இருக்கிறேன், ஸ்தோத்திரம். ஆமென். நல்லா தூக்கம், ஒரு 12:30 மணி இருக்கும், ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. டமால் ஏதோ வந்த மாதிரி இருந்து, ஸ்தோத்திரம். வேலை சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா தூங்கினா டமால் வந்து எப்படி இருக்கும், அலறி வச்சு ஏந்து பார்த்தா, ஸ்தோத்திரம். மேல கட்டில் மேல 2வது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல படுத்துக்கிறான் பாரு. அவன் கொட்ட சத்தம் தாங்க முடியாத வாட்டர் கேனை தூக்கி வச்சுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி கொட்ட வந்திருக்கேன் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தூங்கவே முடியாது, ஸ்தோத்திரம். இப்ப நான் தூங்குற மாதிரி, ஸ்தோத்திரம். என் கூட படுக்கிறவங்க தூங்கவே முடியாது, ஸ்தோத்திரம். இப்ப சமாதானமா படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன், ஏனென்றால் ஆண்டவர் என்னை பார்த்து தேர்ச்சினார். திடன் கொள், ஏன் சோர்ந்து போற, என்னால் அன்றி உனக்கு ஒன்னும் முடியே விழாது, என் அனுமதி இல்லாம. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்னால் அன்றி மரணம் வந்துருமா உனக்கு? மரணத்தின் கீ என்னதான் இருக்குது, பாதாளத்தின் கீ என்னதான் இருக்குது. நான் தான் ஓபன் பண்ணோம், ஸ்தோத்திரம். நான் தான். அப்புறம் என்ன பயம்? ஓபன் பண்ணிருவேனா உனக்கு? இவ்வளவு சீக்கிரம் பண்ணிருவேனா? ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எதற்காய் ரட்சித்தார், எதற்காய் சபையில கொண்டு வந்தார், அந்த நோக்கம் நிறைவேறாம எப்படிங்க நம்மள இந்த உலகத்துல நிறுத்துவாரு? மெனக்கெட்டு ரட்சித்து, எவ்வளவு பிரயாசப்பட்டு ரட்சித்து தேவ சமூகத்துல நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா, ஸ்தோத்திரம். நான் இப்படிதான் ஜெபம் பண்றது. என்ன எடுத்துக்கினா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்தோத்திரம். என்ன எடுத்துக்கினா நஷ்டம் உனக்கு தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால எப்போ வேணா எடுத்துங்கன்னு சொல்லிட்டேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் இருந்தேன்னா உமக்கு லாபம், என்ன எடுத்துக்கினீங்கன்னா உமக்கு நஷ்டம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்துக்காக தான் தேவ சமூகத்துல அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அப்ப அந்த நோக்கம் நிறைவேறும் வரை நான் அது நமக்கு இடியே தலையில விழுந்தாலும் ஒண்ணு ஆகுது, நல்லா தான் நிற்போம். 3 முறை நம்மள இடி விழுந்துக்குது, ஸ்தோத்திரம். 3 முறை நம்மள இடி விழுந்துக்குது, நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை அழைத்த பிற்பாடு, ஸ்தோத்திரம், நல்லா தாங்கிறேன். நான் 3 முறை இடி விழுந்து நல்லா தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு முறை எலக்ட்ரிக்ல மாட்டி ஒரு 6 செகண்ட் இருந்தா செத்து போயிருவேன். கரண்ட்ல மாட்டிட்டேன், ஸ்தோத்திரம். மாட்டிட்டு நல்லா தெரியுது என் உயிர் போறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு மட்டும் தான் கத்துறேன், பயங்கர சவுண்டு. அப்போ ஏதோ ஒரு காற்று மாதிரி, ஒரு ஆவி மாதிரி வந்து, ஸ்தோத்திரம், என்னை தள்ளி விட்ட மாதிரி இருந்தது. ஒரு 10 அடி தூரத்துல போய் விழுந்து கண்ணை திறந்து பாக்குறேன், செத்துட்டேன், நான் உயிராகிறேன், ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே பார்த்தா ஊரே கூட்டிட்டு இருக்குது, போட்ட சத்தம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் வந்து, பா ஸ்தோத்திரம், இது பெரிய சாதனை. எப்படி நீ உயிர் பேச்சினே தெரியல, ஸ்தோத்திரம். எப்படி உயிர் பேச்சினே தெரியல. அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு அப்புறம் தான் முழு நேரம் பணிக்கு வந்தேன் நான். அதுக்காக தான் அந்த எலக்ட்ரிக் ஷாக்ல என்ன மாட்டி விட்டாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதுவரை ஏமாத்தின்னு ஓடினே என்ன, ஸ்தோத்திரம். 3 கம்பெனில வேலை செஞ்சேன், ஸ்தோத்திரம். மேனேஜரா, டாக்குமெண்டேஷன் மேனேஜரா வேலை செஞ்சேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு போனேன், ஸ்தோத்திரம். அந்த கம்பெனி நல்ல 1.5 கோடி அப்போ டர்ன் ஓவர் 2999, ஸ்தோத்திரம். நான் அங்க போனதுனால ஒரே வருஷத்துல ஊத்தி முட்டாங்க, ஸ்தோத்திரம். வேலை சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு கம்பெனிக்கு போறேன், அங்க வேலை செய்யும் போதே இன்னொரு கம்பெனில அறிமுகமானதுனால அவங்க என்ன, அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகுற நேரத்துல என்ன கூப்பிட்டுனாங்க, ஸ்தோத்திரம். அங்க போனேன் 3 மாசங்க, ஸ்தோத்திரம். நல்லா போய் இந்த கம்பெனி 3 மாசத்துல, ஸ்தோத்திரம். எப்படி யோனா அந்த போட்ல போன உடனே நல்லா போயிருந்த போட்ல புயல் வந்தது, அது மாதிரி அந்த கம்பெனியை லாஸ் க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனிங்க, ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு பிரபலமான கம்பெனி, ஸ்தோத்திரம். பிரபலமான கம்பெனியிலிருந்து அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த கம்பெனிக்கு நான் போறேன், அந்த கம்பெனி க்ளோஸ். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 3 கம்பெனி க்ளோஸ் பண்ண பேரும் அடங்கல நான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கவர்மெண்ட்ல, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், டிகிரி ஹோல்டருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை கொடுக்குறாங்க. அதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி, ஸ்தோத்திரம். 4000 ரூபாய் கன்சாலிடேட் சம்பளத்துல வேலை கொடுத்தாங்க. அந்த வேலைக்கு போறேன், ஸ்தோத்திரம். இந்த வேலை முடிஞ்ச உடனே
அப்படியே கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் இங்கிலீஷ் மேக்ஸ் டீச்சராக ஸ்தோத்திரம் வேங்கடமங்கலம் ஸ்கூலு நல்லம்பாக்கம் ஸ்கூல்ல ஸ்தோத்திரம் ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சுக்கிறேன். ஸ்தோத்திரம் டீச்சராக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் கன்சால்டேட்லாம் எடுத்தவன் கன்ஃபார்ம் பண்ணாமலேயே 1.5 வருஷத்துல வீட்டுக்கு அமிச்சிட்டான். ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடந்தும் ஏன் நடக்குதுன்னு ஒரு நாள் கூட முட்டி போட்டு ஜெபிக்காம ஸ்தோத்திரம் வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், எப்படியாவது ஆசீர்வாதமா இருக்கணும்ன்ற அந்த கான்செப்டை மாத்திரம் மைண்ட்ல வச்சு ஓடிக்கொண்டே இருந்தேன். கடைசியா இந்த எலக்ட்ரிக் ஷாக்ல பிடிச்சாரு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. கரண்ட் 2 வயர் 2 விரல்ல பிடிச்சிச்சு. அப்படியே ஸ்தோத்திரம் தூக்கி அடிக்கப்பட்ட நிலைமையில ஒரு 6 செகண்ட் இல்லை ஒரு 10 செகண்ட் நல்லா தெரியுது என் உயிர் போறது. ஸ்தோத்திரம். இயேசுவே இயேசுவேன் மாத்திரம் கத்தினேன், தூக்கி போட்டாரு. அடுத்த நாள் சண்டே ஸ்தோத்திரம். அப்ப சர்ச்சில் பொருளாளராக இருக்கிறேன் நான், எங்க ஊர் சர்ச்சில். ஸ்தோத்திரம். சண்டே போயிட்டு அழுது கொண்டே ஸ்தோத்திரம் சாட்சி சொன்னேன். 4வது வாரம் சபையா அழுதுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அழுதுட்டு எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் முடிவில் சொன்ன வார்த்தை, உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துட்டு மரியாதையா. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இனிமேல்ட்டு உனக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். இனிமேல் போனீங்கன்னா அவள் தான் நீ காலி. ஸ்தோத்திரம். அதனால வாழ்க்கையை கண்டிப்பா ஆண்டவருக்கு கொடுத்துருன்னு சொன்னாங்க. டிசம்பர் 6, 2007. ஸ்தோத்திரம். உடனே ஆண்டோட சமூகத்தை அர்ப்பணித்தேன். அந்த வருஷத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்னோடு பேசினார். உன்னை அழைக்கும் போதே முழு நேர ஊழியத்துக்கு தான் அழைச்சேன். நீ இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 15 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னுடைய தேவைக்காக உன்னுடைய காரியங்களுக்காக நீ ஓடிக்கொண்டிருந்தாய், எனக்கா எதுவுமே செய்யல. நீ இனிமேல் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்பவுமே டிசம்பர் 29, 30, 31 3 நாளைக்கு உபவாசம் ஜெபிப்பது வழக்கம். அப்படி ஜெபிக்கும் போது தெளிவாக ஆண்டவர் என்னோடு 2007ஆம் ஆண்டுல பேசினார். உடனே ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து போய் முழு நேர பணிக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்தாபனத்துல ஊழியம் செய்வதற்காக இணைந்தேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எது நடந்தாலும் அவர் அனுமதிக்காமல் நடக்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா ஓடின கம்பெனி மூடுறதுக்கு காரணம் யாரு? அவர் தான். நல்லா ஓட வைப்பாரு, மூட வைப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது வாங்குற சம்பளத்தில் இல்லை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் தான் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல இப்ப இருக்கிறோம்னு எனக்கு தெரியாது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆவியானவர் அறிந்திருக்கிறார். யாரோ இங்க திடனற்று போய் பலனற்று போய் சுகவீனத்தோடு வேதனையோடு சமாதானத்தை இழந்து இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கர்த்தர் இந்த மாலை நேரத்துல சொல்லுகிறார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு கூட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. சமாதானம் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். சமாதானம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் மீக 5:5 சொல்லுது, இவரே சமாதான காரணர். ஆமென். இவரே சமாதான காரணர் என்று மீக 5:5 வாசிக்க முடியும். ஸ்தோத்திர. சமாதானன்றது ஒரு சின்ன உதாரணம். ஸ்தோத்திர. சீசர்கள்லாம் படகுல போயின்னு இருந்தாங்க இல்லையா? புயல் அடிக்குதுங்க. எப்படி அடிக்குது? ஆனா ஏசுநாதர் என்ன பண்ணிட்டாரு? இதுதான் சமாதானம். ஆமென். என்னதான் புயல் அடிச்சாலும் ஆமென், அவர் சமாதானத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டீங்க. இயேசு பின்னணியத்துல தூங்கினுக்கிறாரு. அந்த அவர் தான் சொல்றாரு உங்களை பார்த்து, நீ சமாதானத்தோடு கூட போ. அந்த சமாதானம் என்னுடைய சமாதானம் இல்லையா? ஸ்தோத்திரம். யோவான் 14:27 சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சமாதான கேடு நமக்கு நீங்கி போக வேண்டுமானால், ஸ்தோத்திரம், நீங்கி போகுமானால் நாம் படுத்து நித்திரை செய்வது இன்பமான நித்திரையா இருக்கும். ஒருவேளை நான் நித்திரை இல்லாம தூக்கம் இல்லாம நான் அனுபவிச்சு சொல்றேன், எத்தனையோ இரவுகள் தூங்காம இருந்தது உண்டு. ஏன்னா வியாதியின் வேதனை, ஸ்தோத்திரம், கடன் பிரச்சனை வேதனை. இன்னைக்கு கடன் பிரச்சனையில எத்தனையோ பேர் சமாதானத்தை இழந்து தற்கொலை செய்து கொடுக்கிறார்கள். ஆமேன். அப்படிதானே? கடன் பிரச்சனை, ஸ்தோத்திரம், பொருளாதார பிரச்சனை, ஸ்தோத்திரம், எல்லாம் மற்றவர்கள் கூட சரியானபடி உறவாட முடியாத பிரச்சனையில, இப்படி பல பிரச்சனையில சமாதானக்கேடு அடைந்து உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த சூழ்நிலையில இங்க வந்திருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்துதான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு கூட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். ஆமேன். இது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? 12 வருடமா. எத்தனை வருஷமா சொல்லுங்களேன். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட வேதனை.
ஸ்தோத்திரம். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 4350 நாள். எத்தனை நாள் போட்டு பாருங்களேன், 12 × 365, 4350 நாள். 3 நாளுக்கே நம்ம வீட்டுல 7.5 வந்துடுது. ஸ்தோத்திரம். எப்படியாவது மாசம் இந்த 3 நாள்ல எங்க வீட்டுல ஒரு 7.5 வந்துடும். அன்னைக்குதான் பிரச்சனையே வரும். ஸ்தோத்திரம். மற்ற நாள்ல பிரச்சனை வரவே வராது. 3 நாள்ல கண்டிப்பா. இப்ப கூட போன வாரத்துல ஒரு 7.5 வந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு தான் சமாதானம். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஏதாவது ஒரு 7.5 கூட்டிடுறாங்க 3 நாளுக்கு. நம்ம எத்தனை நாள்? 4350 நாள் வேதனையில் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனைன்னு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேதனை இருந்த சகோதரி பார்த்தா சொல்லுகிறார், மகளே திடன் கொள், உன் வேதனை நீங்கி சமாதானத்தோடு கூட போய் சுகமா இரு என்று சொல்லுகிறார். இந்த அருமையான மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, எத்தனை பேர் 12 வருஷமாகவோ 15 வருஷமாகவோ 18 வருஷமாகவோ 10 வருஷமாகவோ 1 வருஷமாகவோ நீங்க வேதனையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த வேதனை குறித்து நீ பயப்படாத, திடன் கொள். ஃபர்ஸ்ட் பி கேர்ஃபுல். தைரியமா இரு. ஸ்தோத்திரம். அதை குறித்து நீ பயப்படாத, அதை குறித்து சோர்ந்து போகாத, அதை குறித்து தைரியத்தை விட்டுறாத. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தைரியத்தை விட்டுறாத. ஸ்தோத்திரம். அவர்தான் நம்மை படைத்தவர், அவர்தான் நம்மை ரட்சித்தவர், அவர்தான் நம்மை சபையில கொண்டு வந்து வைத்து ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறவர். அதனால இந்த சூழ்நிலையை கண்டு பயந்துராத. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சூழ்நிலை கண்டு பயந்துராத. பயங்கரமா பிரச்சனை அடிக்குது, காத்து புயல். இயேசு நித்திரையா இருந்தார், ஓடி எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமோ, கவலை இல்லையா? ஸ்தோத்திரம். அது எப்படியா மடிஞ்சு போயிடுவா? நான் அங்கதாங்கிறேன், கூடவே போட்ல இருக்கிறேன். ஸ்தோத்திரம். புயல்ல நீ செத்துருவியா? ஸ்தோத்திரம். நிறைய பேர் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார், தெரியல. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு வேதனை, ஆண்டவரே மடிந்து போகிறோம். ஏமா நான் கூட தாங்கிறேன். ஸ்தோத்திரம். புயல் அடிக்குது, என்ன சொன்னாங்க சீசர் போய்? ஆண்டவரே மடிந்து போகிறோம் உமக்கு. யாராண்ட போய் சொல்றாங்க? அவர் படையில இருக்கிறாருங்க, அழிஞ்சு அவரு தானே அழியணும். ஸ்தோத்திரம். அழிஞ்சிருவோமா? நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல ஏசுகிறாரு. நம்ம குடும்பம் அழிஞ்சுதுன்னா யாருக்கும் அழிவு? அழிய விட்டுருவாரா? அவர் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எழுந்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நறுக்குன்னு. என்ன கேள்வி கேட்டாரு? ஸ்தோத்திரம். கையை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன விசுவாசம் பாருங்க, விசுவாசம். கூட நானே இருக்கிறேன், உனக்கு என்ன விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? ஆமென். அற்ப விசுவாசம், சொற்ப விசுவாசம். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம் இன்னைக்கு. ஸ்தோத்திரம். எதுக்கு சபைக்கு வரணும்? வியாதி இல்லாம வாழறதுக்கு. எதுக்கு சபைக்கு வரணும்? கடன் இல்லாம வாழறதுக்கு. எதுக்கு சபைக்கு வரணும்? ஆசீர்வாதமா வாழறதுக்கு. ஸ்தோத்திரம். இதுக்கு தானே. அப்ப சபைக்கு வந்தா அதெல்லாம் கிடைக்கும் தானே. அப்புறம் ஏன் நீங்க கிடைக்கும்ன்ற அந்த விசுவாசத்துல வராமலேயே உலகத்தை சார்ந்து அற்ப விசுவாசியா வாழணும்? நாங்க மடிந்து போகிறோமே, நாங்க கடன்ல இருக்கிறோமே, நாங்க வியாதியில் இருக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையானா அவர் தான் சொல்லுவாரு. ஏன்? ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் அதை அனுமதிச்சாரு? ஏன் அந்த கடனை கொடுத்தாரு? ஏன் இந்த வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில இது நடக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம், பின்னாடி 10 வர அப்பதான் நீங்க பாப்பீங்க. ஆமென். புயல் வரல அதை கண்டுக்கிட்டு இருப்பாங்களா? ஸ்தோத்திரம். புயல் அடிக்கலனா இவங்க பாட்டு ஜாலியா போயிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்ப ஏன் புயல் வருது? ஏன் வியாதி வருது? ஏன் வேதனை வருது? ஏன் சமாதான கேடு வருது? அவரை நீங்க பார்க்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பதான் பாப்பீங்க. தாவீது அழகா சொல்றார் 119 சங்கீதத்துல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஸ்தோத்திரம். எனக்கு பிரச்சனை வந்தது எனக்கு நல்லது. ஏன் தெரியுமா? அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, பிரச்சனை இல்லைன்னா நம்ம சபைக்கு வர மாட்டோங்க. என்னையும் சேர்த்து சொல்றேன். ஆமென். நல்ல சொபஸ்டிகேட்டடா வாழும்போது சபைக்கு வர்ற எண்ணமே வராது. நல்ல பலமா, ஸ்தோத்திரம், சுகவீனமே இல்லாம சரீர நல்ல பலமா இருந்துனா சபைக்கு வரணுன்ற எண்ணமே வராது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் அப்ப என்ன பண்றது? கொஞ்சம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பதான் என்ன பண்ணுவீங்க? பின்னாடி 10 வர உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கிறவங்கள அப்பதான் பாப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் சாலமோன் ஜெபிப்பார், ஆண்டவரே எனக்கு அதிகமாய் கொடுத்தீரானால் அதனால் உடைய நாமத்தை நான் தூஷித்து சுற்றி திரிவேன். அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கொஞ்சமா கொடுத்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், என் மூலமா உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படும். நான் பிச்சை எடுக்கிறேன், வேற எங்கன்னா போய் கேட்கறேன்னா என் மூலமா உங்களுடைய நாமம்
தூசிக்கப்படும். அதனால எனக்கு அன்றன்றுள்ள படியை அன்றன்று அளந்து தாரன்னு ஜெபிக்கிறாரு. யாரு? சாலமோன் ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் வேதனை, ஏன் சுகவீனம், ஏன் கடன் பிரச்சனை, ஏன் தரித்திரம், ஏன் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னா அது இருப்பதுனால தான் நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரை இல்லைன்னா வரவே மாட்டோம், தேடவே மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறவங்களாம் சபைக்கு வரவே மாட்டாங்க பாருங்க போய். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமா இருக்கிற சபைக்கு வரவே மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதாவது தேவை இருக்கிறவர்கள் தான் சபைக்கு வருவாங்க. அதனாலதான் அவர் அந்த தேவையை அவங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சகோதரி தேவ சமூகத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவள் 12 வருஷமாய் பெரும்பாடோடு கூட இருந்தாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வேதனை இருந்த சகோதரி தேவ சமூகத்துல வந்தபோது ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொன்னதுதான், திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட கூட போ என்று சொன்னார். இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல சகோதரி போல ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. என்ன வேதனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன சுகவீனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அது நீங்குவதாக. சமாதானத்தோடு கூட போ, உன் வேதனை நீங்கிச்சு. ஸ்தோத்திரம். நீ வேதனை இல்லாமல் சுகமாய் சமாதானத்தோடு கூட இங்கிருந்து போ என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக தான் இந்த மாசம் ஃபுல்லா போக போறோம், டிராவல் பண்ண போறோம். அதனால இதோட நான் முடிக்கிறேன். பைபிளை மூடிட்டு அப்படியே கண்ணை மூடுவோம். உங்களுடைய குறைவு என்னன்னு பாருங்க. என்ன பிரச்சனையோடு இங்க வந்திருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் ஸ்தோத்திரம் பிரச்சனையை சந்திக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். நாமும் அப்படிதான். ஸ்தோத்திரம். வியாதி எனக்கு வரலன்னா நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருப்பது கஷ்டம். வியாதி எனக்கு வரலைன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நான் வந்திருப்பது கஷ்டம். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில அனுமதித்து அவரை நோக்கி பார்க்க செய்வதற்காக தான் ஆண்டவர் அவைகளை அனுமதித்து இருக்கிறார். அது பண பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதி பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ சமாதான கேடு உங்க வாழ்க்கையில இருக்கிறது என்று சொன்னார் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார்னு முதல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை இழந்து போக அவர் விரும்பவில்லை. அவர் உங்களை தன்னோடு கூட எப்போதும் வைத்துக் கொள்ள விரும்பிதான் இந்த பிரச்சனையின் ஊடாய் உங்களை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். தாவீதை நினைத்து பாருங்க. ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஆனா இன்னொரு சங்கீதத்துல சொல்லுவாரு, எனக்கு தலைமுடியிலும் அதிகமான சத்துருக்கள். எத்தனையோ சத்துருக்கள், கொஞ்சம் கூட கண்ணை மூட முடியாதுங்க, அவ்வளவு சத்துருக்கள் தாவீதுக்கு இருந்தாலும் அவர் சொல்றாரு, நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எப்படி முடிஞ்சது? அவர் ஆண்டவரை தன் பக்கத்துல, ஆண்டவரை தன் தஞ்சமாக 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே ஸ்தோத்திரம், பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். நீர் என் கோட்டை, என் துருகம், என் ரட்சகர், என் பலன், என் கண்மலை, என் உயர்ந்த அடைக்கலம், துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி எல்லாவற்றிலும் எல்லாமுமாக ஆண்டவர் அவர் பார்த்தபடினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், தேவரீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கை படகுல இருக்கிறார். அவர் நிச்சயமாய் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவில்லை, ஒரு நாளும் உங்களை கைவிடவே இல்லை. கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நல்ல அவர் அன்றி ஒரு அணு அசையாது, அவர் அன்றி ஒரு அணு அசையாது. கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெறுமையானதை அறிந்து கொண்டதா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் அவர் உங்க படகுல, உங்க வாழ்க்கையில வந்து ஏறி கொண்டாராம். வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவையோடு தேவ சமூகத்துல வந்திருக்கிற மகளே, மகனே, அருமையான சபையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வரிகளை பாடி
நாம் ஜெபிக்கலாம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. சொல்லுங்க, வெறுமையானதை அறிந்து கொண்டதால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோ, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோ நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை. ஆமென் ஆமென். ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. அறிக்கை செய்து ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல? வெறுமை என்று அறிந்து, உங்களுக்கு தேவை என்று அறிந்து, ஸ்தோத்திரம், உங்க படகுல அவர் ஏறிட்டாருங்க. எப்ப ஏறிட்டாரு? 5 வருஷம் முன்னாடியோ 10 வருஷம் முன்னாடியோ, ஸ்தோத்திரம் 5 வருஷம் முன்னாடியோ, எனக்கு 32 வருஷம் முன்னாடியே என் படகுல ஏறிட்டாரு. ஸ்தோத்திரம். அவர் ஏறினதை தெரியாமலேயே வேதனையில சுகத்தை இழந்து சமாதானத்தை இழந்து நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கட்டத்துல ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கும்படி கிருபை செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உன் கூட தான்பா இருக்கிறேன், உன் படகுல தான்பா இருக்கிறேன், பின்னணையத்துல தலகாணி வச்சு நான் படுத்துக்கிறேன்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை நோக்கி பாருப்பா அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்மை எனக்கு வெளிப்படுத்தினார். அன்றையிலிருந்து அவரை பிடித்தேன். இதுவரைக்கும் அவர் என்னை கைவிடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 32 வருஷத்தை முடிச்சு 33வது வருஷத்துல நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு குறையும் என் வாழ்க்கையில இல்லவே இல்லை. எந்த பலவீனமே என் வாழ்க்கையில இல்லை, எந்த சுகவீனமே என் வாழ்க்கையில இல்லை, எந்த சமாதான கேடும் என் வாழ்க்கையில இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன், சமாதானத்தோடு நித்திரை செய்கிறேன். ஸ்தோத்திரம். தேவரீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அதை கொடுக்கும்படிதான் இந்த மாதத்துல தேவ சமூகத்துல வந்த உங்களோடு அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை அப்படி ஜெபத்தோடு வாசிங்க பார்க்கலாம். அவர் அவளை பார்த்து, ஸ்தோத்திரம், அவளை என்ற இடத்துல உங்களை என்னைன்னு போட்டுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பைபிள் எடுங்க. ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது 34வது வசனம். அவர் என்னை பார்த்து, மகனே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துறீங்களா? வாசிங்களா கொஞ்சம் சத்தமா சேர்த்து. ஹல்லேலூயா. அவர் என்னை பார்த்து, சத்தமா என்ன வாசிங்க பார்க்கலாம். அவர் என்னை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை நேரத்துல உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில பலிக்கட்டுமப்பா. நோவாவோடு அன்றைக்கு உடன்படிக்கை பண்ண வார்த்தை
4500 வருஷத்தையும் தாண்டி இன்றைக்கும் பலித்து கொண்டிருக்கிறது. அதே போல எங்க வாழ்க்கையிலும் பலிப்பதற்கு என்னை தாழ்த்தி உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யாருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனம்லாம் போயிடக்கூடாதப்பா. கர்த்தர் உங்க படகுல தான் இருக்கிறார், ஆண்டவர் உங்க படகுல தான் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார். எனக்குள்ள இருக்க சமாதானக்கேடு நீங்கி போயிடும், ஆண்டவர் சுகவீனங்கள் நீங்கி போயிடும், வேதனைகள் நீங்கி போயிடும் என்ற விசுவாசத்துல வளர்ந்து ஆண்டவரே சீஷர்களை போல உம்மை நோக்கி பார்த்து ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சுகமாய் ஆண்டவர் உலகத்துல வாழ கர்த்தர் கிருபை செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.